அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்சிஎக்ஸ் பண்ண ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங், அதாவது நேற்று ஹைக்கு கீழே வந்து ஓப்பன் ஆனது. மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் இறங்கி கொஞ்சம் செகண்ட் ஆஃப். எம்சிஎக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்கிறது மார்னிங் 9:15 டு ஈவினிங் 5 o'clock. செகண்ட் ஆஃப்ங்கிறது 5 o'clockலேருந்து நைட்டு 11:55. ஃபர்ஸ்ட் ஆஃப் இறங்கி செகண்ட் ஆஃப் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங், அதாவது கீழே வரல. க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6,808 வந்து ஓப்பன் ஆனது. அந்த இடம் சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் மாதிரி நடந்துருச்சு. ஒரு அப் அண்ட் டவுன் வாலட்டிலிட்டி இருந்தது. 6,766 கிட்டத்தட்ட 6,858 வரைக்கும் போனது. போயிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. இப்போ என்ன நடக்கும், அப்படி அடுத்தது என்ன மாதிரி வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். இந்த இடம், அதாவது ஒரு கேப் அப் விழுந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே ஜனவரி 13 திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்து விழுந்தது. அந்த கேப் அப்போட கேண்டில் ஹை தான் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. இந்த இடம் 6,684ங்கிறது சப்போர்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று அந்த 2 நாளோட ஆவரேஜ் கேண்டில் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன் 6,840. மார்க்கெட் வந்து இந்த 2 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னைக்கு வந்து அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணி 6,684 ரீச் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 6,840. சப்போஸ் மார்க்கெட் கீழே வராமல், இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கீழே வராமல் மேலே போச்சுன்னா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 6,840 வந்ததுக்கு அப்புறம் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடு தான் இன்னைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று மார்க்கெட் கீழே இறங்கி ரெசிஸ்டன்ஸில் ஒரு ட்ரேடு கிடைக்கலாம், இல்லைனா மேலே வர்றப்ப இந்த சப்போர்ட்டில் ஒரு ட்ரேடு கிடைக்கலாம். மேலே வர்றப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் ஒரு ட்ரேடு கிடைக்கும். அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு ட்ரேடு நாம் இன்னைக்கு வந்து பண்ணாலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து இன்னும் அப் அண்ட் டவுன் வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காமல் இல்லை. ஒரு நல்ல பை போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுத்துகிட்டு ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட டிசம்பர் 20th நல்ல ஹை போன மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஒரு சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு அகைன் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. அதே மாதிரி தான் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இந்த தடவை இருக்குது. அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். பை தான் இன்னைக்கு கன்ஃபர்மேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80% பை தான் இன்னைக்கு. அந்த பை எங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதனால நாம சப்போர்ட் வந்து எடுத்துருக்கோம் 6,684 பை எடுத்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் இது பிரேக் பண்ணணும். 355.2 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சாதான் கண்டினியூஸாக மேலே வரும். நெக்ஸ்ட் வந்து காப்பர். காப்பர் வந்து 835.90ங்கிறது டார்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கு. சென்டரில் இருக்கிறப்ப நடுவில் போகாதீங்க. அதனால 835.90 வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 ஒரு நல்ல ஃபால் இருந்தது கோல்டுலலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபால் இல்லை. மேக்ஸிமமாக கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கான தான் சான்சஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஜிங்க். ஜிங்க்கெல்லாம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 270.60ங்கிறது சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா பை தான். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் ஜிங்க் வந்து ஃபியூச்சர்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம் நாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.